நாளைக்கான வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. வாங்க ப்ரோமோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சீனில் மாப்பிள்ளை கூப்பிட்டுவாங்க அப்படின்னு சொல்ல கௌசல்யா தான் வந்துட்டு விஸ்வா கூப்பிட்றதுக்காக போகிறாங்க. விஸ்வா தான் அங்கே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே, வா விஸ்வா உன்னை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, எப்படி அண்ணி என்னால் வர முடியும், நான் அன்பரசியை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்னால் எப்படி அனன்யா கூட வாழ முடியும், கண்டிப்பாக அது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று நடந்து கல்யாணம் நிற்கும், இப்போதைக்கு வா உனக்காக எல்லாருமே கீழே வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, அத்தை வேற கடும் கோவத்தில் இருப்பாங்க வான்ற மாதிரி கூப்பிட்டு போகிறாங்க. விஸ்வா சோகத்தில் நடந்து வந்துக்கிட்டு இருக்க, அப்போ வந்துட்டு அன்பரசி அந்த பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. ஜானகி, சந்திரசேகர், பின்னாடி அன்பு, மஞ்சு எல்லாம். சந்திரசேகர் வந்துட்டு என்ன பண்ணன்னு தெரியாமல் நின்றுட்டு இருக்காரு. அம்மா என்னம்மா பண்ணுறது, கடைசி வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்ல, அதான் சந்திரா எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு விஸ்வா வந்துடுறாரு. வந்து அன்பரசியை பார்த்த மணிக்கு நின்றுட்டு இருக்காங்க. இப்போ கூட எதுவுமே சொல்ல மாட்டேல, நீ உனக்கும் இந்த கல்யாணத்துக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீ பாட்டுக்கு ஒரு மூலையில் போய் நின்றுக்கிட்டு இருக்க, என் மனசு என்னன்னு உன்னால் புரிஞ்சிக்கவே முடியாத அன்பு, இங்கே பாரு அன்பரசி, இப்பயுமே சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நீ இல்லாத வாழ்க்கை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, உன் கூட நடந்தால் தான் எனக்கு கல்யாணம், இல்லைண்டி இந்த கல்யாணமே நடக்காது, அது மட்டும் கிடையாது, இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, இது சத்தியம், எனக்கு அந்த இயற்கை மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசியை பார்த்த மணிக்கே விஸ்வா நின்றுட்டு இருக்காரு. மண்டபத்தில் இருக்கிற எல்லாருமே இதை பார்க்குறாங்க. அன்பரசி விஸ்வாவை பார்க்க முடியாமல் தலையை வந்துட்டு கீழே குனிஞ்சிக்கிறாங்க. அப்போ வந்துட்டு பத்மா கோங்கோமாக வருது. சிவகாமியும் மங்க வேற அந்த சைடு திட்டிகிட்டு இருக்காங்க. எம்மா என்னம்மா இது அப்படின்னு கேட்க, சரி கொஞ்சம் அமைதியாயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல, சிவகாமியும் கோவப்படாமல் அமைதியாயிடுறாங்க. அப்போ வந்துட்டு பத்மா சொல்கிறாங்க, விஸ்வா இப்போ ஸ்டேஜுக்கு வரப்போறியா இல்லையா, எல்லாரும் பார்க்குறாங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட, கௌசல்யா சொல்கிறாங்க, வா விஸ்வா போகலாம், மாமா கூப்பிடுங்க மாமா, அத்தை டென்ஷன் ஆகுறாங்க, வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட, சரின்னு சொல்லிட்டு விஸ்வாவும் வர்றாங்க. கம்பல் பண்ணி ஸ்டேஜில் வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. என்ன பண்ணுன்னு தெரியாமல் அன்பு அழுதுட்டு இருக்கு. அதோட பார்த்திங்கன்னா ப்ரோமோ முடிஞ்சிருது.